ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஷியல் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்துட்டு சும்மா ஒரு க்ளீனப் மாதிரி பண்ணுறேன். எனக்கு நான் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுதான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக உங்ககிட்ட இல்லாத திங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன திங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஃபேஷியலுக்கு க்ளீனப்புக்கு தேவையான திங்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளென்சிங். இந்த கிளென்சிங் மில்க் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக எல்லாேருக்கும் யூஸ் பண்ணுறது மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கும் ஒரு சில கிளைண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. இப்போ நான் மேக்கப் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கே வந்து சம்டைம் ஃபேஷியல் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வந்துட்டு நான் பிராண்டடாக தான் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓப்பலோட கிளென்சிங் மில்க் இது. ஸோ இந்த கிளென்சிங் மில்க் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள்கிட்ட ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பச்சை பால் இருக்குது இல்லைங்களா, ரா மில்க்கு, அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளென்ஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணணும் இல்லைங்களா, அதாவது டீப் கிளென்சிங். அதுக்கு பதில் நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ஆரஞ்சு ஸ்க்ரப் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது க்ளீனப் பண்ணுறதுக்காக நான் வீட்டில் நான் வாங்கி வச்சுருக்கிறது தான் இதுவுமே. இது வந்து நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த ஸ்க்ரப்புக்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் ரைஸ் ஃப்ளோர் எடுத்துகிட்டு அது கூட நீங்கள் ரா மில்க் ஆட் பண்ணி நீங்கள் அதை வந்துட்டு, அதாவது அரிசி மாவு கூட நீங்கள் பச்சை பால் அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இது இருக்கிறதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைனா நானுமே ஹோம் ரெமெடிஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நான் அதை தான் எடுத்துக்குவேன். ஸோ வந்து நான் இந்த ஸ்க்ரப் தான் நான் எடுத்துக்குவேன், சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஸ்க்ரப்பை ஃபேஸ்க்கு வந்து எப்போவுமே நம்ம வந்து ஸ்க்ரப் முடிச்சுட்டு ஸ்டீம் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நான் இந்த ஸ்டீமர் தான் நான் வந்துட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த ஸ்டீமர் பார்த்திங்கன்னா வந்துட்டு எனக்கு இதோட ரேட் தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது நான் ப்ராடக்ட் எல்லாம் வாங்கும்போது எனக்கு வந்து இது காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. அதனால வந்துட்டு இது வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸ்டீமருக்கு ஹேண்டி ஸ்டீமர் இது பேர். இது பிராண்டெல்லாம் எனக்கு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட பாக்ஸ் வந்து நம்ம எப்போயோ தூக்கி போட்டாச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலு, இந்த பவுலில் வந்து கொஞ்சமாக நான் தண்ணியும் வச்சுருக்கேன். ஸோ இது கூட நம்ம வெட் டிஷ்யூ எடுத்துக்கலாம். இது வந்து ட்ரை டிஷ்யூ, நார்மல் டிஷ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரப் முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து டோனர் யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸ்டீம் எல்லாம் முடிச்சுட்டு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த ஸ்டிக் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஸ்டிக் வச்சு ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு டோனர் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த டோனரும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜோவிஸோட டோனர் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இதுவுமே நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பேக்குக்காக நான் எடுத்துக்கிறது தான் ரொம்ப வந்து ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சொல்லலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கர்டு, தயிர் எடுத்திருக்கேன். ஸோ இது கூட வந்துட்டு நம்ம வீட்டிலே ரெடி பண்ண ஆரஞ்சு பீல் பவுடர் தான். ஆரஞ்சு தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நான் வெயிலில் காய வச்சு அதை வந்து நான் பவுடர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் ஃபேஷியல், அதாவது க்ளீனப்பே பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளென்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேஸை. இது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா மசாஜ் பண்ணி நல்லா வைப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த க்ளீனப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம கடகடன் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு உங்களுக்கே பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணும்போதே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிளென்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்க்ரப் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஸ்க்ரப் எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே நம்ம ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்க்ரப் வந்து நம்மளோட ஸ்கின் வந்து டேமேஜ் பண்ணிடும். ஸோ அதனால் ரொம்ப மைல்டாக பண்ணாலே போதும். இது வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து மசாஜ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டீமர்லேருந்து எவ்வளோ ஆவி வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேஸ்க்கு நம்ம காமிக்கலாம். இது வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். கொஞ்சம் விட்டாலும் தண்ணி வந்துட்டு மேலே தெரிச்சிடும்.
இப்போ வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம இப்போ வந்து வெட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு நம்ம இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டியான ஒரு மிரர் நான் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் பெயினாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பட் அது எடுத்தால் தான் வந்து ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கும். இல்லாட்டி நம்ம ஃபேஷியல் க்ளீனப் எது பண்ணி முடித்தாலும் அது வந்து அப்படியே எக்ஸ்ட்ரா தெரியும் நமக்கு. அதனால் கண்டிப்பாக இதை நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரப், ஸ்டீமிங், பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த நார்மல் டிஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ தான் நம்ம வந்துட்டு டோனர் வந்துட்டு யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது நம்மளோட போர்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேக் போடணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த டோனர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இது வந்துட்டு நம்மளோட ஸ்கின்ல வந்து கொஞ்சம் அப்சர்வ் ஆகணும், சரிங்களா. இந்த பேக் வந்துட்டு நான் எடுத்துருந்தேன் இல்லைங்களா, ஸோ அந்த ஆரஞ்சு பீல் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் ப்ளஸ் வந்து 2 ஸ்பூன் கர்டு, இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பேக் போடுற அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு, ஸோ இதை அப்படியே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம ஃபேஸில் வந்து இது போட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து இப்போ ட்ரை ஆகிடுச்சு இல்லைங்களா, இது வந்து நான் அப்படியே வெட் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ அதனால் இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபேஷியல் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பாருங்கள் என்னோடய ஸ்கின் வந்துட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ உண்மையிலே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபேஷியல் வந்துட்டு நம்ம பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு ஃபேஸில் க்ரீம் அப்ளை பண்ணுறது, ஃபேஸ் வாஷ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம ஒரு ஃபேஷியல் எடுக்கிறோம் அப்படின்னா ஈவினிங் டைமில் எடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஸ்கின்னை வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம நைட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவோம் இல்லைங்களா, தூங்கி காலையில் எந்திரிக்கும் போது இன்னுமே நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அழகாக ஒரு க்ளீனப் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஒன்றுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிளென்ஸ் எடுத்திருக்கேன். கிளென்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரா மில்க் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்க்ரப்புக்கு பதிலாக அந்த மில்க்கு பச்சை பால் எடுத்துகிட்டு அது கூட வந்துட்டு நம்ம அரிசி மாவு எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி ஸ்க்ரப்பாக போட்டுக்க போகிறோம். இதில் ஸ்டீமர் தான் உங்ககிட்ட இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டீமருக்கு நம்ம தண்ணியை கொதிக்க வச்சு ஸோ அதில் ஆவி பிடிச்சாலே போதும். ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஸ்டீம் பாத் தான் நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ஸ்டிக் வந்துட்டு அதுதான் இருக்காது. ஸோ மேபி அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்கிட்ட அதுக்கு மட்டும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வந்து நம்ம வந்து நார்மல் ஆரஞ்சு பீல் பவுடர் எடுத்துகிட்டு அது கூட கர்டு வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம அதை வந்து பேக்காக போட்டிருக்கோம். நான் இன்றைக்கி க்ளீனப் பண்ணதுக்கு மெயின் ரீசனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வச்சுருந்த இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து நம்ம பேக் போடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு வெறும் பேக்காக போட்டோம்னா நம்மளுக்கு அதில் வந்து 100% வந்து ரிசல்ட் கிடைக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு க்ளீனப் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணால் அதில் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். எனிவே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி குட்டியாக ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.